நான் சாப்பிட்டு பார்க்காம சமைச்சேன்னு சொன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். சாப்பிட்டு பார்த்து பார்த்து சமைச்சேன்டா டேஸ்ட் பண்ணி பார்த்து 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 உப்பு இது அது இதுன்ட்டு எதையாச்சும் போடுறது. நான் பாவமா இருக்கும் கூட்ட போகும்போது தான் நான் யோசிக்கிறது, ஐயோ சின்ன பிள்ளைய சரிக்கு விடுங்க நான் அப்படி என்னண்டேனுண்டா அப்படி ஓடி வேறு மாதிரியோ. ஐயோ பாவமா இருக்கும் பார்க்க மம்மி. ஹரியாட ஊஞ்சல் ரெடி இன்றைக்கு நல்லா இருக்கும். நாங்கள் இப்போ என்ன சொல்கிறோம், வதக்கி வச்சா கூட இப்படி இருக்குமா தெரியல. ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வியாழக்கிழமை இப்போ தான் ஆரியாவை நான் நர்சரிக்கு விட்டுட்டு, ஆரியா வந்து தண்ணி குடிக்கிற தண்ணி பொத்துண்ட மூடியை வந்து துளைச்சிட்டா. அப்போ இப்போ போய் ஒரு தண்ணி பொத்துலுண்டாவாக்கு வாங்க வேணும். இன்றைக்கு மூடியெல்லாம் தான் அது கொண்டு போகப்படுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இது வச்சு கொண்டு போனான் தானே வாசல் ஆரியா டீச்சர் கேட்டால், என்ன உண்டு நெத்தியில் இவ்வளோ பெரிய காயமாக இருக்குது, என்ன நடந்ததா அப்படின்ட்டு. நான் சொன்னேன், இல்லை இது பொட்டு, இது வந்து விரதம், நான் அதை வச்சிருக்கிறேன், கடவுளை கும்பிட்டுட்டு வைக்கிறது நாங்கள். அப்படியா என்னடா, அப்படியா நான் தொட்டு பார்க்கட்டான்ட்டு எல்லாம் தொட்டெல்லாம் பார்த்துட்டு இப்போதான் நானே வந்து பார்க்க காயம் பறித்தா கிடக்கு நெத்தியில். என்னென்ன எனக்கு டைம் ஆகிட்டுது. ஆரியாவை 8:50 கொண்டு வந்து நர்சரியில் விட வேணும். வியாழக்கிழமை பூசை வேறு செய்ய வேணும். அப்படி நிறைய வேலை விடிய. அப்போ ஃபாஸ்ட்டாக விடிய பொட்டெல்லாம் அதை வச்சுட்டு வந்து சேர்ந்துட்டேன். அவள் நெத்தியில் உனக்கு காயம் பண்ணோடனே நான் கொஞ்சம் யோசிக்கிறேன், நெத்தியில் எனக்கு இன்னும் காயம் வந்திருக்கா என்னட்டு. அப்புறம் தான் பொட்டைத்தான் காயம் என்று சொல்கிறாவாண்டு போட்டு அதை நான் இப்போ போய் ஆரியாவுக்கு ஒரு சூப்பி பொத்தில் ஒன்று வாங்கி போட்டு போக. சரி, இன்னைக்கு ஆரியா தான் கடைசியாக போனது நர்சரிக்கு. நோமலாவே நேரத்துக்கு கொண்டால விட்டுடுறது. நேரத்துக்கு கொண்டு வந்து 8:50 தான் கதவை திறப்பினும். ஆனால் வாசலில் நான் வெயிட் பண்ணி கொண்டிருப்பேன் நோமலா ஆரியா வச்சு கொண்டு அவை கதவு திறக்கிறதுக்கு. ஆனால் இன்றைக்கு டீச்சர் வாசலுக்கு வந்தா பிறகுதான் நானே போனது. டைம் ஆகிட்டது. பாபாவுக்கு பூசை எல்லாம் செய்து ஆரியாவை வெளிக்கெடுத்து சாப்பாடு தீத்துறத யோசிச்சு பாருங்க. கடவுளே, அந்த மாதிரி ஒரு பெரிய வேலை உலகத்துல இல்லை, இந்த சாப்பாடு தீத்துற மாதிரி. எத்தனை அடவையும் சமைச்சிடலாம் அதுக்கு, இவங்களுக்கு சாப்பாடு தீத்துறதுக்கு. அப்படி இந்த மாதிரி அவர் சண்டைக்கு சாப்பிடல. அப்புறம் என்ன செய்தேன், அப்படின்ட்டு பாலையும் கரைச்சி கொஞ்சம் ஆளுக்கிட்ட பட்டு பேரிக்கி போட்டு. ஏனண்டா பிறகு பசிக்கும் தானே, கொஞ்சம் இல்லை ஆளுக்கு பசிக்க வலிக்கிட்டு பேசாம நிற்க மாதிரி. அப்புறம் பசியோட அப்போ நான் பார்த்தேன், பால் கொடுத்தா கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் பசி குறைவா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஒரு 10 மணி போல ஆரியாவுக்கு வந்து பழங்கள் அப்படி கொடுப்பினோம். அது வரைக்கும் பிள்ளைக்கு பசிக்க வந்துட்டு அப்படி பாலை கரைச்சி கொடுத்து போட்ட ஆளுக்கு. அதுவும் கொஞ்சம் தான் குடிச்சா ஆரியா. சரி, அப்படியே தண்ணி பொத்துல போய் வாங்கிக்கணும். ஏன்னா நாளைக்கு நர்சரி ஆரியாவுக்கு பிறகு நாளைக்கு மூடி இல்லாம தான் பிறகு கொடுத்து விடணும். சரி, ஓகே போட்ட ஒரு தண்ணி பொத்துல போய் ஆரியாவுக்கு வாங்கி கொண்டு வருவோம் போட்டு போய் கொண்டிருக்கிறேன். இது பாருங்க, இது வந்து இப்போ ஒரு 2 கிழமை ஆர்டர் பண்ணினது ஆரியாவுக்கு ஊஞ்சல் வந்திருக்குது. அதை கொண்டு போய் கட்டி விடுவோம் அதுக்கு. ஒன்றும் நான் செய்ய தேவையில்லை, கொழுவி விட்டா சரி என்று நினைக்கிறேன். காடலில் கொண்ட கொழுவி விடுவோம். இதுதான் ஆரியாட ஊஞ்சல். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பழுதாகிட்டுது. இந்த இப்போ நான் நினைக்கிறேன் இது ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னே வாங்கினாங்கண்டு இந்த வெளியில் கிடந்து பழுதாகிட்டுது. இனி பாவிக்க இயலாது.
சரியான பெரிய ஊஞ்சால். இந்த கயிறு வந்து சரியான நீட்டமாக இருக்குது. இந்த ஆகலும் குறைச்சாலுமே குறைக்கிறதுக்கு வச்சிருக்கணுமா, ஆனால் ஆகலும் குறைச்சாலுமே நீட்டம்தான். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டாச்சு. இவட குட்டி தானே ஊஞ்சல், அதால் அதுமே கொஞ்சம் இதாகத்தான் வரும். இங்கே பாருங்க இப்போ எப்படி இருக்குண்டு. ஓகே, ஆரியாட ஊஞ்சல் ரெடி இன்றைக்கு. ஊஞ்சல் ரெடி பண்ணியாட்டு. இனி ஆரியாட சைக்கிள். ஏனென்று பார்த்தீங்கன்னா சமர் வந்தபடியா இனி வெளியில தான் விளையாடி கொண்டிருப்பா ஒரே. அப்ப கட்டி விட்டா சரியான விருப்பம். ஊஞ்சல்ண்டா சரியான விருப்பம். இதை எடுத்து வச்சா பிறகு என்ன, எனக்கு தெரிஞ்சு வார அடுத்த வருஷத்துக்கு எல்லாம் அவக்கு அந்த ஊஞ்சல் சரி வராது. ஏனெண்டா ஆகலும் அது ஒரு சின்ன ஸ்டாண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி தான். அதால் எப்படி அவக்கு கட்டினாலுமே கால்களை மட்டும். அப்போ வேற ஒரு உயரமான ஒரு இது ஒன்று தான் வாங்க வேணும். மேபி அதுக்கு இது உதவும். இது எடுத்து வைப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஆரியாட சைக்கிள். ஆரியாட முதலாவது சைக்கிள். இது கூட்டுறதுக்கு டைம் இல்லாம அப்படியே கிடந்தது. என்னெல்லாம் ஓட்ட போட்டு ஆரியா பார்த்துருக்கீங்க. எல்லாம் ஓட்ட போட்டு வச்சிருக்கிறான். ஏன்னா 2 கிழமையா அந்த ஊட்ட வேணும்ண்டு அப்படியே வேலையோட போயிட்டுது. இங்க பாருங்க, ஒன்று உடைஞ்சிட்டுது. முக்கியமானதோ தெரியல, வரும்போதே உடைஞ்சு வந்திருக்கு. ஆரியாட முதலாவது சைக்கிள் வந்து இதுதான். இங்க இதுதான் ஆரியாட முதலாவது சைக்கிள். இது வந்து நான் நினைக்கிறேன் 1 வயசுக்கு முன்னமே ஆரியாட சித்தப்பா தான் வாங்கி கொடுத்தது. 1 வயசுக்கு முன்னமே வாங்கினது இது. அப்பேக்குள்ள ஓகே. ஆனால் இப்போ இது வந்து அந்த சும்மா அப்படி தள்ளி காலால தண்டி ஒரு சைக்கிள். நான் என்ன சின்ன இருக்கிறபடியாக இது வாங்கி கொடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்க்கக்கூடிய போகிறது தானே விளையாடுறதுக்கு. அப்போ இவா விட கொஞ்சம் பெரிய பிள்ளையார் சைக்கிளில் வருவீனும். வந்தால் ஒரே பார்த்து கொண்டு நிற்க மாதிரியா போய் சரி அப்போ ஒரு சைக்கிள் ஒன்று ஆளுக்கு வேண்டி கொடுக்க முன்னிட்டு இவர் ஆர்டர் பண்ணினது. இவர் ஆரியாவுக்கு ஒரு கார் ஒன்றோட பண்ணவர் சின்னல்ல இருக்கும் போது. அப்போ அது கொஞ்சம் காலமாகவே கிடந்தது. அப்போ இவர் சொன்னேன் எனக்கு டைம் இல்லை பூட்டுறதுக்கு, கொஞ்ச நாளாகவே இருக்குன்ட்டு நான் என்ன செய்தேன், அந்த காரை பூட்டிட்டு இந்த மனுஷனை பே பண்ண சொல்லி எனக்கு கொஞ்சம் காசு, அந்த கார் பூட்டினத்துக்கு காசு வாங்கி அதுல இருந்து இப்ப இந்த வீட்டுல இன்னும் நேரம் ஓடி போய் கூட்டிடுவேன். கூட்டிட்டு மனுஷனை பே பண்ண சொல்லிட்டு இருக்கிறது எனக்கு. அப்ப இன்றைக்கு வரத்தான் செய்ய போறேன். இந்த பூட்டி போட்டு இந்த பெயிண்ட் அடிக்கிறது, இந்த வீட்டுக்கு ஏதாச்சும் இந்த வேலையை செய்து போட்டு மனுஷனை பே பண்ண சொல்லி காசு கட்டிடுறது. வாங்கி கொண்டு வந்தேன் நான். என்னத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் கடையில் பாவக்காய் வாங்கி கொண்டு வந்தது. தேங்காய் அந்த இளநி விட்டு பாவக்காய் கறி வைக்கிறது தான், குழம்பு அவியல் கறி மாதிரி வைக்கிறது. அதான் இன்றைக்கு வைக்க போகிறேன். அதால் இன்றைக்கு தேங்காய் வாங்கி கொண்டு வந்தேன். இப்போ நான் வந்து பாவக்காய் அவியல் கறி தான் வைக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் என்னென்ன வேணுமென்று உங்களுக்கு காட்டுறேன். வெங்காயம், ஒரு தக்காளி பழம் எடுத்து வச்சிருக்கிறேன், ஒரு 4-5 பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கிறேன். இப்போ பாவக்காயை வந்து நான் இப்படி இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்குள்ள இந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போடுவேன். இதோட புளி கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். நான் இதுக்குள்ள புளியையும் விடுறேன். புளியை கொஞ்சம் நீங்கள் உண்டனியை விடுங்கோ. அதோட இளநீ எடுக்க போகிறேன். இளநீ விடுறேன். எடுத்த இளநியை விடுறேன். கொஞ்சமாக மிளகாத்தூள் போடுங்க. உங்களோட உரைப்புக்கிட்ட மாதிரி மிளகாத்தூள் கணக்கு தேவையில்லை. இது அவியல் கறி தானே, பச்சை மிளகாய் நான் கூட போட்டுக்கிறபடியாக நான் கிணக்க மிளகாத்தூள் போடல. இப்போ மிளகாத்தூள் போட்டாச்சு. இதோட தேங்காய் எண்ணெய் இவ்வளவுதான். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பச்சை மிளகாய், 1.5 கரண்டி மிளகாத்தூள், கொஞ்சம் தேங்காய் எண்ணெய்,
மெட்டது வந்து பழப்புளி விட்டுருக்கிறேன், மெட்ட இளநீ விட்டுருக்கிறேன். இப்போ இவ்வளவு சேர்ந்து அவியறதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கொஞ்சம் விடுவோம். இங்கே பாருங்க, அந்த பாவக்காய்க்கு கொஞ்சம் மேலால் நிற்கிற மாதிரி தண்ணி விட்டுருக்கிறேன். அவிய விட்டா சரி, எங்களுக்கு நல்ல ஒரு பாவக்காய் கறி வந்து ரெடி ஆயிடும். எனக்கு இன்னி டைம் இல்லை, எனக்கு டைம் ஆகிட்டுது, ஆரியாவை கூட்ட போக வேணும். அப்போ ஃபாஸ்ட்டாக ஒரு கறி வச்சுட்டு, ஏன்னா நான் விரதம், நான் சாப்பிட மாட்டேன். இவருக்கு சரியான விருப்பம் இந்த பாவக்காய் கறி. பாவக்காய் கறி வந்து சரியான ஈஸி சமைக்கிறது. நீங்கள் ஒரு கொஞ்ச நேரத்திலே சமைச்சிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து அவிய விட்டால் சரி. பிறகு இறக்கும் போது நான் கொஞ்சமாக சீனி போட்டு இறக்கணும், சுகர் கொஞ்சமாக போடுறேன். நான் போட்டு வைக்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும். புளிப்பு இனிப்பு எல்லாம் சேர்ந்து, உரைப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா இருக்கும் கறி. பாருங்க, என் கறி ரெடி ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, தண்ணி எல்லாம் கொஞ்சம் வத்தி எண்ணெயில இப்போ இந்த பதங்கி கொண்டிருக்கு. கொஞ்ச நேரம் வேலை இதை நாங்கள் வச்சு போட்டு வேற வேலையில பார்க்கலாம். தண்டை பாட்டிலேயே பொதிஞ்சு வந்துடும். நான் அப்போது உங்களுக்கு கொஞ்சமா உப்பும் போட வேணும், சொல்ல மறந்துட்டேன். பிறகுதான் ஜோதிச்சன் உப்பு போட்டு நானா இல்லையான்னு ஜோதிச்சு போட்டு பிறகு வீடியோ எடுத்தபடியா இன்றைக்கு தப்பிச்சுட்டேன். ஏன்னா சாப்பிடும் பாக்கலாம் அது உப்பு போட்டிருக்கேனா இல்லையாண்டு. பிறகு வீடியோ தட்டி பார்த்தா நான் உப்பு போட இல்லை. சரி ஓகேன்னுட்டு தான் உப்பு போட்டேனா. இவர் எனக்கு சொல்லுவார், எப்படி என்ன நீ வந்து சாப்பிட்டு பார்க்காம சமையலன்ட்டு. ஏன்னு கேட்டா, நான் சாப்பிட்டு பார்க்காம சமைச்சேன்னு சொன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். சாப்பிட்டு பார்த்து பார்த்து சமைச்சேன்டா, டேஸ்ட் பண்ணி பார்த்து 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 உப்பு இது அது இதெல்லாம் போடுறது. சாப்பிட்டு பார்க்காம செய்தா நாங்க அந்த கை கணக்குக்கு போட்டுட்டு விட்டுருவோம். அதுக்கு பிறகு எப்படி வருதோன்ற பயத்திலேயே சாப்பிட்டுருவோம் தானே. அதுக்கு சரியா அளவா எல்லாம் இருக்கும். இதுவே சாப்பிட்டு பார்த்து பார்த்து சமைச்சா இன்னும் கொஞ்சம் உப்பு குறைகிற மாதிரி இருக்கு, புளி குறைகிற மாதிரி இருக்கு, எதையாச்சும் விட்டு விட்டு வந்துடுறேன். பிறகு நான் வீடியோ பார்த்துட்டு தான் அடமா உப்பு போட இல்லை, சரி இப்போ போடுவோம்னுட்டு போட்டாங்க. இந்த கறி வந்து நல்லா ரெடி ஆகிட்டு இப்போ என்ன செய்ய போறேன்னு சொன்னா, கொஞ்சமா சீனி போட போறேன். சீனி போடுவோம், கொஞ்சம் போட்டிங்கன்னா காணும். இதால ஒரு கரண்டி அளவு. இங்கே பாருங்க, இந்த கறி ரெடி ஆயிட்டு நான் வதக்கிடல, அப்படியே எல்லாத்தையும் போட்டு தான் அவிய விட்டேனா. நான் கொஞ்சம் எண்ணெயும் விட்டேனான். அதால இங்கே பாருங்க எப்படி எண்ணெயெல்லாம் வந்திருக்கு கறியண்டு. இது நல்லா இருக்கும். நாங்கள் இப்போ என்ன சொல்கிறோம், வதக்கி வச்சா கூட இப்படி இருக்குமா தெரியல, கசப்பு தெரியாது. அந்த இளநீ விட்டபடியா கசப்பு தெரியாது. மெட்ட புளிப்பாக இருக்கும், புளி விட்டு நாங்கள் புளி மெட்டது இறக்கும் போது சீனி போட்டு அதால் கொஞ்சம் லைட்டான ஒரு இனிப்போடு நல்லா இருக்கும். நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஆரியாவை கூட்டுறதுக்கு போக போகிறேன். இந்த டைம் வந்துட்டு ஆரியாவை கூட்டுறதுக்கு போகிறதுக்கு. எப்ப வாசலையே பார்த்து கொண்டிருக்கும். ஆரியா கொண்டு போறேன் கொடுக்கறதுக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, முடியாள் நான் சொன்னேன் தான் பெருசா சாப்பிட இல்லைன்ட்டு. இப்ப என்ன செய்ய மாறியாண்டா, பக்கத்துலதான் பாக்கு இருக்குது நர்சரிக்கு. சில வழியில அதுல நின்று பிடிவாதம் பிடிக்கும் போறதுக்கு. அப்ப இதை கொஞ்சம் கொடுத்தா கொஞ்சம் ஓகேயா இருக்கு மாடுக்கு. அந்த சாப்பாடு தீத்த சரி சாப்பிட்ற டைம்ல நான் அப்படியே கொடுக்குறேன். நான் என்னன்னு பாத்தீங்கன்னா, விளையாடிச்சோன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட வீட்டை வராது, அப்படியே நிற்கும் விளையாடிக்கொண்டே யாரையா. இதுகளை கொஞ்சம் கொடுத்தா கொஞ்சம் ஓகே இருப்பா. வந்தாச்சு, அப்படியே கூட்டி கொண்டு வர சரி. நான் பாவமா இருக்கும் கூட்ட போகும்போது தான் நான் யோசிக்கிறது, ஐயோ சின்ன பிள்ளைய சரிக்கு விடுங்க நான் அப்படி என்னண்டா அப்படி ஓடி வேறு மாதிரியோ. ஐயோ பாவமா இருக்கும் பார்க்க. மம்மி சரி, அந்த டைமுக்கு தான் திறப்பினோம் போய் கூட்டி கொண்டு வர சரி. எல்லாருமே பிள்ளைகளை கூட்டி கொண்டு வர்றதுக்கு தான் வெயிட் பண்ணினோம். ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்தில் திறப்பினு நினைக்கிறேன். கூட்டி கொண்டு வர சரி. ஆரியா குட்டி என்ன குடிக்கிறீங்க? ஓட்டத்தை கேளுங்க. போங்க
ஆனால் இன்னும் படிக்கிற பிள்ளைகள் என்னென்ன கொண்டு போவோம் புத்தகம் பேக்குக்கா புத்தகங்கள் சாப்பாடு அப்படி தானே கொண்டு போகிறது. என் பிள்ளை என்ன கொண்டு போகிறது தெரியுமா இந்த பேக்குக்குள்ளே? பம்பஸ், அதோட மாத்திரத்துக்கு ஒரு உடுப்பு, எக்ஸ்ட்ரா ஒரு உடுப்பு உண்டு. ஏனெண்டா அங்கே தண்ணி எல்லாம் அது எழுது அலைஞ்சிட்டா மாத்திரத்துக்கு உடுப்பு, இப்படித்தான் கொண்டு போகிறது. படித்து சரியா களைச்சி போய் ஆரியா வந்திருக்குது. இப்போ ஆரியா குட்டி என்ன செய்ய போகுதுன்னா குளிச்சுட்டு சாப்பிட போகுது. சோச்சி என்ன செய்ய போறீங்க ஆரியா? பிள்ளை கால் எட்டுது இல்லையோ? இருங்க இருங்க. சரிக்க கூட இருங்க 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 இருங்க. ஆரியா முதல் சைக்கிள் ஓடுது. இருங்க இருங்க ஆரியா. கலவைங்க அப்படி. கால் எட்டுது இல்லோ? சொல்லி கொடுக்கல. ஆனா அந்த சின்ன பிள்ளைகள் ஓடி ஓடி பார்த்து 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 கொண்டுவா தானே. ஆரியாட சைக்கிளோ? என்னோட சந்தோஷத்தை பாருங்க. இந்த ஊஞ்சல் கொஞ்சம் பெருத்துட்டுது, அதால தான் கீழே கொஞ்சம் முடிஞ்சு. கொஞ்சம் வளர்ந்தோன்னையும் இதை பாவிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இதையும் நீட்டலாம். இது உள்ள இருக்குது. இப்போ இதை கொஞ்சம் பெருசாக்கி விட்டுட்டு அதை பூட்டி விட்டோம்னு சொன்னால் பெருசாகிடும். இது வாட அளவுக்கு அந்த வயசில் செய்தபடி அப்படியே இருக்கு. இப்போ இது கொஞ்சம் ஓகே தானே, வாக்கிலாடி விழுந்துரு மாதிரியா. கொஞ்சம் வளர விட்டு இதை பெருசாக்கினா சரி. இப்போ ஓகே தான் ஆரியாவுக்கு. ஆள் ஹாப்பி ஆயிட்டா. சுத்துங்க. தள்ளி போங்க. பிள்ளை வருது சைக்கிளில். இல்லாட்டி வார வேகத்துக்கு எங்கட பிள்ளை மோதிடும். ஆரியாவுக்கு சைக்கிளை விட ஊஞ்சல்லாம் பிடிச்சிருக்கு. ஏருண்டா இதண்டா ஏர் மாட்டி விடலாம், அதண்டா தான் காலால் உழக்க வேணும். நல்ல பிள்ளை உண்டு.